ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான நெத்திலி மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க அது எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். வானலில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதோடவே 1 கப் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகாய் கீரி போட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும், அப்போ தான் மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க, பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் கட் பண்ணி வச்ச 2 தக்காளியை இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டாக ஒரு அளவுக்கு வதக்கிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். பாருங்கள், தக்காளி நல்லா குழஞ்சிடுச்சு, நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு மசாலா சேர்த்துக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 4 டேபிள் ஸ்பூன் குழம்புத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நெத்திலி மீன் குழம்பு லைட்டாக தண்ணியாக தான் இருக்கும், ஸோ கொஞ்சம் பார்த்தே சேர்த்துக்கோங்க. இப்போது இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வைக்கலாம். அப்போ தான் மசாலாவோட வாசனைலாம் போகும். இப்போ சைட்லலாம் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மேலே வந்துடுச்சு. இது நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துடுச்சு. இப்போ நம்ம கழுவி வச்ச நெத்திலி மீனை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ நெத்திலி மீன் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். மீன் போட்டதும் நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கக்கூடாது, மீன் உடஞ்சிரும். ஸோ லைட்டாக இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும் சிம்மில். இப்போ மீன் நல்லா வெந்துருச்சு. குழம்பு பாருங்கள், சும்மா தகன்னு இருக்குது. இப்போது நம்ம இதில் 1 கப் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கிறேன். நெத்திலி மீனுக்கு தேங்காய் பால் ஊற்றி செஞ்சு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக கொஞ்சம் மல்லித்தழை சேர்த்து 2 நிமிஷம் கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணால் சூப்பரான நெத்திலி மீன் குழம்பு ரெடி. பாருங்கள், மீன் எதுவுமே உடையாமல் முழுசாக இருக்குது. எப்போவுமே நெத்திலி மீனை ரொம்ப கிளறக்கூடாது, ஜஸ்ட் லைட்டாக கிளறி விட்டுட்டு சர்வ் பண்ணணும். அப்போ தான் மீன் உடையாமல் இருக்கும். நீங்களும் நெத்திலி மீன் கிடைச்சா இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் சும்மா சூப்பராக இருக்கும்.